ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத்தில் அபு அல் ஹசானியா கடற்கரைக்கு அருகில் வாகனம் ஒன்று கவனக்குறைவாக கவிழ்ந்த சம்பவம் குறித்து அந்த இடத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. காரை சரியாக ஓட்டாமல் கண்ணாப்பின்னு ஓட்டி அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா புரண்டு போய் கடலில் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காற்றுலையுமே தண்ணீர்லையுமே வீசப்பட்டு அந்த ஓட்டுநர் பார்த்திங்கன்னா காயம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சு அது சம்மந்தமான விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட மருத்துவர்களுக்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க சுகாதார அமைச்சகம். இந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சரியாக மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய உடம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ புதிய விதிமுறை வந்ததுக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்க உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுடைய உரிமையாளர்கள் சங்கம் பிரதமர் டாக்டர் ஷேக் முகமது சபா அல்சலாம் அல்சபா அவர்களிடம் அவசர வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா குவைத்தில் வீட்டு பணியாளர்கள் அதிக அளவு பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு. முக்கியமாக பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா மற்றும் எத்தியோப்பியா போன்ற வீட்டு பணியாளர்களை அவங்களுக்கு வழங்குகிற விசா நிறுத்தப்பட்டிருக்கிற காரணமாக ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்து சந்தையில் பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்காக தொழில் சங்கம் குறிப்பாக அழைப்பு விடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான வானியல் கணக்கீடுபடி 2024 ஏப்ரல் 10 புதன்கிழமை அன்னைக்கு ஷவாலுடைய முதல் நாள், அதாவது ஈத் உல் ஃபித்ர் குறிக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அலாவதி சமீபத்தில் ஒரு அமைச்சரவை முடிவை வெளியிட்டிருக்காங்க. அதாவது புதிதாக விசா அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த விண்ணப்பதாரர்கள் ஹெப்படைட்டிஸ்க்கான ஆய்வக பரிசோதனை முடிவு நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமாக 4 வார இடைவெளியில் 2 உறுதியேற்ற இந்த ஹெப்படைட்டிஸ் சி சோதனை முடிவுகளை கொண்ட ஒரு வெளிநாட்டவர் தான் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அனுமதிக்கப்படும், பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிஆர் டெஸ்ட்டுடைய முடிவு எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 வருடத்திற்காக விசா ரினியூவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு அவங்க ரினியூ பண்ண பிறகு மீண்டும் இந்த டெஸ்ட்டு எடுத்து அது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் இவங்க அந்த விசா ரினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முபாரக் அல் கபீர் மருத்துவமனையில் டாக்டர் கழுத்தில் இருக்கிற ஸ்டெத்தஸ்கோப்பை பிடித்து அவமானப்படுத்திய காரணத்துக்காக குவைத்து குடிமகனுக்கு 2000 தினார் அபராதம் வச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத் அரசு 3 மாதத்திற்கு பயோமெட்ரிக் கைரேகை பதிவை எடுத்துடணும், இல்லை அப்படின்னா அவங்களுடைய பரிவர்த்தனைகள் அர்த்தம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் 1 மாத காலக்கெடு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அவங்க இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இதை ஈஸியாக சஹேல் ஆப் மூலமாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கணும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க சொன்ன முறையை இதில் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் மெனுவிற்கு சென்று அங்கே இருக்கிற ஒரு நியமத்தை முன்பதிவு செய்ய அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரியும், உள்துறை அமைச்சகத்தை தேர்வு செஞ்சு பின்னர் குற்றவியல் சான்றுகளின் பொது நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு பயோமெட்ரிக் கைரேகையை தேர்ந்தெடுத்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.